வணக்கம் மக்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். என்னப்பா வணக்கம் எல்லாம் பலமா இருக்கு, சிரிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னா நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். ஸோ மக்களே, நம்ம இத்தனை வருஷம் தமிழ் மக்களை பார்த்துருக்கோம், தமிழ் மக்களோட வளர்ந்துருக்கோம், தமிழ் ஷோக்கள் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி நான் 5 வருஷம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அப்ப நம்ம மக்களோட டேஸ்ட் தெரியாதா? நம்ம மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்றது தெரியாதா? நம்ம மக்கள் யாரை எப்படிப்பட்ட நபர்களை கொண்டாடுவாங்க அப்படி என்பது நமக்கு தெரியாதா? சரிங்களா? சோ இந்த வீடியோல பார்க்க போற விடயம் வைக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் அரங்கை அதிர வைக்கும் சம்பவம். சபரி கனி தரமான செய்கை. இந்த எபிசோட் கண்டிப்பா சபரி அவர்கள், கனி அவர்கள், வைக்கல்ஸ் விக்ரம் ரசிகர்களுக்கு விருந்து. சரிங்களா? அதை பற்றி கிடைக்கப்பட்ட தகவல். அடுத்தது ஒபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ஸ். சரியா? என்னோட சேனல்ல நான் சொல்ற மாதிரி வேற யாருமே இது ஒபிஷியல் ஓட்டிங்கை சொன்னதில்லை, சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டார்கள். ஏன் அப்படின்னா 90% பேரு பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவங்க விலை போய் உள்ளார்கள் இந்த சீசன்ல. இதற்கு முதலும் அப்படிப்பட்டவங்க பல பேர் அப்படித்தான் பண்ணாங்க. முக்கியமா இந்த சீசன்ல விஜே பார்வதிக்கு, காமருடினுக்கு, அப்புறம் சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா இப்படியான நபர்களுக்கு விலை போயிட்டாங்க. அப்ப அவங்களால உண்மைகளை பேச முடியாது. நான் என்னோட மனசாட்சி படிதான் 5 வருடம் ரிவ்யூ பண்றேன், இனிமேலும் பண்ணுவேன். சரியா? சோ அப்படி இருக்கக்குள்ள நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எது உண்மையோ அதைத்தான் நான் பேசுவேன். அதாவது பயம்ன்றதை தாண்டி நான் ஒர்க் பண்றது யூடியூப்புக்கு. சோ அப்ப நான் என்னோட ஸ்டடிக்கு ஒர்க் பண்ணலாம். ஆனா அதர்ஸ் 90% பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ் இன் யூடியூப் யாருக்கு ஒர்க் பண்றாங்கன்னா, இந்த காசு எவனுக்கு போடுறாங்களோ, எலும்பு துண்டு போடுறாங்களோ அவங்களுக்கு ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்களோட டைட்டில் எல்லாம் எப்படி இருக்கும்? பார்வதி முதலிடம், பார்வதி அதிர வைத்தார், பார்வதிக்கு ஃபயர் வர்றது, இப்படி வெக்கமே இல்லாம பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த கதை இல்ல. சரிங்களா? சோகிய மகளே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி பேசலாம், பார்க்கலாம். சரிங்களா? அரே, ஒரு ஃபேக் போட்டிங்கை வச்சு என்ன அட்டெண்ட் ஆடுறீங்க? நானும் ஒரு 50,000 கொடுத்தேன்னா இப்ப என்னால கூட கடைசியில இருக்கவங்கள முன்னுக்கு ஓட்டிங்ல கொண்டு வர முடியும். எங்க தமிழ் லிஸ்ட்ல அன்ஆபிஷியல் ஓட்டிங்ல. அதுல இந்த வாட்டி பக்கா ஃபேக்கு, பக்கா ஃப்ராடு தனம் நடக்குது. முக்கியமா கேடுகட்ட விஜே பார்வதி பல லட்சங்களை கொடுத்துட்டு போயிருக்கு. சரிங்களா? ஓகே, நான் வர்ற மேட்டருக்கு. முதலாவது ஓட்டிங் நிலவரம் மக்களே. ஒபிஷியல் ஓட்டிங் நிலவரம் இதுதான். நான் என்னோட சேனல்ல பிக் பாஸ் சீசன் 8, பிக் பாஸ் சீசன் 7, பிக் பாஸ் சீசன் 6, 5 இதுல எல்லாம் 2 ரிசல்ட் சொல்லுவேன். ஒன்னு அன்ஆபிஷியல் தமிழ் கிளிஸ் அண்ட் இன்னொன்னு ஹாட்ஸ்டார். நம்ம சொன்னது போல நடந்திருக்கு. சரிங்களா? வேணும்னா நீங்க போன சீசன் ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் சொன்னபடித்தான் இறுதி முடிவுகள் நடந்தது. எல்லா சீசனுமே அப்படித்தான் நடந்திருக்கு. இந்த முறையும் மார்க் மை வேர்ட்ஸ், அதுதான் நடக்கும். இந்த கான்பிடன்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த சீசன்ல. சோ இப்பதான் பெரிய நபரோட பேசினேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஒபிஷியல் நிலவரம், ஓட்டிங் நிலவரம். வைக்கல்ஸ் விக்ரம் முதலிடம், அசைக்க முடியாத உச்சத்தில் ஒபிஷியல் ஓட்டிங்கில் வைக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் முதலாவது. இரண்டாவது யாரு? நம்ம சபரிநாதன் அவர்கள். 2வது இடம் சபரிநாதன் அவர்கள். 3வது இடம் பிஆர் திவ்யா, பிஆர் அக்கா திவ்யா. பிஆர் அக்கா மட்டுமா நிறைய கவலைகள் பண்றாங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் அந்த புகைத்தல் ரூமுக்குள்ள என்னெல்லாம் பண்றாங்க. சரி, இந்த மாதிரி ஓட் குறைஞ்சிடும். சரியா? இது பிஆர் டீமோட சப்போர்ட்டோட தான் இந்த அம்மா 3வது இடம் திவ்யா. 4வது இடத்தில் அடுத்த கைதட்டல். நம்ம தமிழ் மக்கள் எப்பயுமே உண்மைக்கு நிற்பாங்க அப்படி என்பதற்கு இந்த ஒபிஷியல் ஓட்டிங் உதாரணம். 4வது இடம் கனி திரு அவர்கள். சரிங்களா? 5வது இடம் அரோரா அவர்கள். இந்த விஜே பார்வதியை போன்ற கேடு கட்டதோட கம்பேர் பண்ணிக்குள்ள அரோரா மச் பெட்டர். சாண்ட்ரா, விஜே பார்வதி, திவ்யா, பிரஜின், காமருடின் இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணிக்குள்ள அரோரா மச் பெட்டர். சரிங்களா? அவங்க நல்ல ஹார்ட். அவங்க யாரையும் ஹேட் பண்ணணும்னு அவன் நினைக்கல. இந்த எச்சே தருதலைகள் போல எமோஷனலி ஒருத்தனை வீக் ஆக்கி அட்டாக் பண்ணி அவனோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அந்த ஒரு கேவலமான கேம் இந்த பிள்ளை அரோரா பிளே பண்ணல. ஸோ அதனால எனக்கு அவங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கு. அது பல மக்களுமே இருக்கிறபடியா தான் ஒபிஷியல் ஓட்டிங்கில் அரோரா அவர்கள் 5வது இடம். அன்ஆபிஷியலே அரோரா 5வது இடம் நினைக்கிறேன். ஆமா, செம. அரோரா அவர்கள் 5வது இடம். சரிங்களா? அடுத்தது 6வது இடத்தில் கெமி.
6வது இடத்தில் கெமியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு மக்களே. அண்ட் இவங்களை போல அகைன் வந்து இவங்களை போல டேர்ட்டி கேம் இப்போ வரைக்கும் அவங்க விளையாட ஆரம்பிக்கல. அண்ட் டாஸ்க் எல்லாம் இண்டிவிஜுவலா அவங்க பண்றாங்க. ஸோ இது முதல் voting நிலவரம். முதலாவது இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள், 2வது இடத்துல சபரிநாதன் அவர்கள், 3வது இடத்துல திவ்யா, 4வது இடத்துல கெனி, 5வது இடத்துல அரோரா, 6வது இடத்துல கெமி. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் தான் 7வது இடத்துல நாகப்பாம்பு கேடுகட்ட விஜய் பார்வதி, 8வது இடத்துல அடுத்த நாகப்பாம்பு சாண்ட்ரா, 9வது இடத்துல ரம்யா, 10வது இடத்துல அமித், 11வது இடத்துல சுபிஷா, 12வது இடத்துல வியானா, கடைசி இடத்தில் பிரஜேன். சரிங்களா? இதுதான் voting நிலவரம். இதுல வந்து யார் யாரை தூக்க கூடும் அப்படின்னுக்குள்ள முதல் 6 இடத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஓட் வந்து நிறைய அதிகமா இருக்கு. அவங்கள தூக்க, அதாவது பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் voting நிலவரம் 2000 3000 தான் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா தூக்கிடுவாங்க. சோ அப்ப அப்படி இருக்கிற நபர்கள்ல யாரு போக கூடும் அப்படின்னுக்குள்ள விஜய் பார்வதி, சாண்ட்ரா, பிரஜின், சுபிக்ஷா, அமித், ரம்யா, வியானா, இந்த நபர்கள் போவதற்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்க தான் லோ டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இதுதான் ஆபீஷியல் voting நிலவரம். சரிங்களா? தமிழ் கிளிட்ஸ்ல நீங்க காசு கூட கொடுக்க தேவையில்ல. நீங்க ஒரு 10 போன் வச்சிருக்கீங்க, வீட்டுல ஒரு 5 லேப்டாப் இருக்கு, ஒரு 6-7 பேர் இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணி போட் போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க விரும்பின நபரை நம்ம ஒண்ணா கொண்டதெல்லாம். அப்ப லட்சங்கள் கொடுத்துட்டு போன பிஆர் அந்த பார்வதி, அதுக்கு முதலிடம் என்ன 2வது இடம் என்ன அப்படின்னு கூட 2வது இடம் தான் வருது. அது வர்றதுல ஆச்சரியமே இல்லை. ஆனா ஆபிஷியலை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. 1 2 வெளிநாட்டில் இருப்பவர்கள் போட முடியாது ஹாட்ஸ்டாரில். சரிங்களா? இதுதான் ஆபிஷியல் voting நிலவரம். ஃபர்ஸ்ட் என் தமிழ் மக்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ரெஸ்பெக்ட். சரிங்களா? சோ இதுதான் ஆபிஷியல் நிலவரம். ஓகே, அடுத்தது அரங்கை அதிர வைத்த விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள், அப்புறம் சபரிநாதன் அவர்கள், அப்புறம் கனித்திரு அவர்கள் புள்ளி கேங்க வந்து ஓட விட்டுருக்காங்க, கதற விட்டுருக்காங்க அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல். அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணாவோட எபிசோட் போன வாரம் வந்து கண்டிப்பா உண்மையாவே குறும்படம் யாருக்கு போட்டிருக்கணும்னா இந்த கேடுகட்ட விஜய் பார்வதிக்கு போட்டிருக்கணும். அடுத்தது வந்து சாண்ட்ராவோட எக்கவிடமான நடிப்புக்கு போட்டிருக்கணும். திவ்யா கணேஷோட எச்ச நடிப்புக்கு போட்டிருக்கணும். பிரஜினோட எச்ச நடிப்புக்கு போட்டிருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவி சபரி அவர்கள் கெனியவர்களுக்கு போடப்பட்டது. அது வந்து ஒரு மிக குறையா இருந்தது. அப்படியான குறைகள் இந்த வாட்டி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்ப வரைக்கும் எபிசோட் இப்ப வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது 12 மணிக்கு 25 நிமிடங்கள் இருக்கு. இப்ப வரைக்குமே ஆரம்பிக்கப்படவில்லை அப்படி என்பதுதான் தகவல். ஆனா நிகழ்ச்சி நிரல் இதுதான் அப்படின்றது voting நிலவரம். 1 2வது எப்படியான நிகழ்ச்சி நிரல் இருக்கும் அப்படின்றது இது எல்லாம் நமக்கு வந்து தகவல் வந்துள்ளது. சரிங்களா? நைட்டு வந்து வந்துடும். இன்னைக்கு வந்து நம்ம நேற்று நைட்டு ஃபுல்லா அந்த தருதலை ஆடி கொண்டிருந்ததுல அதுல போக்கஸ் பண்ணபடியா நான் இதை கேட்க தோணல. பட் இன்னைக்கு காலையில நிறைய பேர் வந்து ஃபேக் ஆனபடியா போடுறாங்க. விஜய் பார்வதிக்கு ஃபயர் விடுறான், ஒருத்தன் வெக்கமே இல்லாம விஜய் பார்வதி ஃபர்ஸ்ட்ன்றான். அடே உழைச்சி தின்ற நீ வந்து காசு வாங்குறாள், அது நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுடா. யூடியூப் கூட காசு தானே தரப்போகுது. இப்படியான கேடு கட்டதுகள்கிட்ட காசை வாங்கி நீங்க பிஆர் வேலை பார்த்து இல்ல அப்படி கேடு கட்டதுகளுக்கு ஃபயர் விட்டு அதுல தம்ப்நெயில்ல வச்சு என்னடா பிரயோசனம்? வெக்கமா இருக்குடா. சில பெரிய யூடியூபர்ஸ் பாக்கக்குள்ள 2 லட்சம் 1.5 லட்சம் வச்சிருப்பீங்க. கேடு கட்ட இந்த விஜய் பார்வதிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி போட்டு எப்படி நான் வெளியில போறீங்க? இது வேற மாதிரி இருக்கு. வேற ஒரு விளக்கு பிடிச்சி ஏதோ பண்ணுவாங்கல்ல அப்படி இருக்குடா. இந்த விஜய் பார்வதிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றதை பாக்கல. சீ அசிங்கம். மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.